வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிந்தியில் வந்து வவ்வல்ஸ் இருக்குல்லையா, ஸ்வர், அந்த உயிரெழுத்து, அது வந்து எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்கு இந்த போட்டிருக்கேன்னா, ஏற்கனவே நம்ம வந்து லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து எப்படி எழுதுறதுங்கிற ஸ்டெப்பு நம்ம போட்டதில்லை. ஸோ அதனால் அது போடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது இதில் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு எப்படின்னு தெரியும். அ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ அம் அக. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆ எப்படி எழுதுறதுன்னா, பாருங்க, ஃபஸ்ட்டு 3 மாதிரி போட்டுட்டு அப்புறம் கோடு போட்டு நடுவில் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு அப்புறம் மேலே இந்த மேலே போடுற கோடை தான் வந்து எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே கோடை போட்டுட்டு அப்புறம் எழுதுகிற மாதிரி எழுதுகிறாங்க. ஸோ எந்த எழுத்துலையுமே நம்ம அந்த மேலே கோடு போடுறோம் இல்லையா, அது வந்து ஃபைனலாக தான் கடைசி தான் போடணும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஆளை பாருங்கள், அதே மாதிரி 3 போடுறோம், நடுவில் கோடு, அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் வருது, அப்புறம் 2வது கோடு, அப்புறம் தான் மேலே கோடு போடணும். அதே மாதிரி ஈயில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு, அப்புறம் எஸ் மாதிரி போட்டு அப்புறம் கீழே இழுத்துட்டு அப்புறம் மேலே கோடு. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மேலே கோடு போடுறது நம்ம ஃபைனலாக தான் போடணும். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஈங்கிறது அதே தான், அது மாதிரி போட்டு மேலே அந்த இதை போட்டதுக்கப்புறம் தான் கோடு வரணும். அப்புறம் ஊ நம்மளுக்கு 3 மாதிரி போட்டு கோடு, அவ்வளோதான். ஊ வந்து 3 மாதிரி போட்டு அந்த உள்ளே வர்றது, அப்புறம் மேலே கோடு. அடுத்து ரீ வந்து 2 விதமாக எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நான் எழுதுறதுல இப்படி எழுதுவோம். புக்கிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கோடு, அதுக்கப்புறம் இந்த வி மாதிரி நம்ம போட்டுட்டு அப்புறம் அந்த எஸ்ஸு சுற்றுறது போட்டு மேலே கோடு போடணும். இல்லைன்னா இந்த மாதிரி போட்டுப்பாங்க, வி மாதிரி போட்டு இந்த சுற்றுறதுக்கு பதில் இப்படி வந்து ஒரு கோடு வந்து சி மாதிரி போட்டுட்டு மேலே கோடு. ஸோ நீங்கள் வந்து எப்படி போட்டாலும் கரெக்ட் தான். அடுத்து ஏ வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைனு, அப்புறம் ஒரு இது நம்ம வி போடுவோம் இல்லையா, அதே ரிவர்ஸாக போடுற மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து சில பேர் என்னன்னா இதை போட்டு தப்பாக போட்டுருவாங்க. ஸோ அதை நான் வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து மேலே கோடு, அப்புறம் ஐ வந்து அதே மாதிரி ஏ மாதிரியே போட்டு மேலே வந்துட்டு அப்புறம் கோடு. அடுத்து ஓ நம்ம வந்து ஆ போட்டோம் இல்லையா, அதே ஸ்டெப்பை போட்டுட்டு மேலே வந்துட்டு அப்புறம் கோடு. அவு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போட்டு 2 இது போடுறத வந்து ஒரே இடத்துல போடணும், ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக கார்னரில் போட்டு போட கிடையாது, இது தனி அப்படி போடணும். ஆனால் வந்து நீங்கள் ஒரு இதில் இந்த கோடில் ஒன்று, இந்த கோடில் ஒன்று, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த எல்லா எழுத்துலேயுமே அப்படி தான். க வரிசையில் கவு அந்த மாதிரி இருக்கலாம். எல்லாத்துக்குமே 2 வரது வந்து ஒரே இடத்துல தான், அது 2வது கோட்டில் தான் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் மேலே கோடு, அவ்வளோதான். அடுத்து அப்படி தான் நம்ம மாதிரி போட்டுட்டு மேலே புள்ளி. இது வந்து கோடு போட்டு தான் நம்ம புள்ளி வைப்போம், புள்ளி வச்சுட்டு கோடு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அக வந்து 2 கோடு போட்டதுக்கப்புறம் 2 புள்ளி. ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்வருக்கான எழுத்தை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு போட்டலாம். இது ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எழுத முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி போடணுங்கிறத உங்களுக்கு தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது மாதிரி தான் எல்லாமே மேலே கோடு போடுறது, ப்ளஸ் எதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லாமல் இப்போ பண்ணுவாங்க. சிலது வந்து ஜால வரிசையிலே அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அந்த இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஸ்வர் வந்து உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது, டு அக வரை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.